செருப்பு எடுத்து நம்ம மூஞ்சில நம்மளே அடிச்சுக்கணும். வேற யாரையும் நம்ம அடிக்க முடியாது. ஏன்னா தப்பாயிடும்ல. ஓ! 600 கோடி, 500 கோடி வசூல் மதுபான கடைன்னு சொல்லும்போது, இதுல என்ன பெருமை இருக்குது? அப்ப தமிழ் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு அரசு கூட இங்க இல்லையா? தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசே இல்லையா? தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகை வந்து பொங்கல்ங்க. ஒரு 4, 5 நாள் நடக்கக்கூடிய பண்டிகை. பெரிய பண்டிகை. எங்கெங்கேயோ வெளியூருக்கு போயிருப்பான், பொழைக்க போயிருப்பான். அவன் எல்லாம் ஒண்ணு கூடக்கூடிய நாள் அது. குடும்பத்தோட மகிழ்ச்சியா கூடிய நாள். இது எல்லாத்தையுமே வந்து போதை சின்னபின்னமாக்கிடுது. நேத்து காணும் பொங்கல். எத்தனை வழக்கு பதிப்பாங்க தமிழ்நாடு முழுக்க? அதுவும் கிராமங்களை கொண்ட பகுதியெல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுகிறது. தண்ணி உள்ள போன அவன் மறந்துடுறான். போதையில அம்மா யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியல. ஜாதி பெருமை, மத பெருமை பேசுறான். அடிச்சுன்னு சாவறான். 98 விழுக்காடு வந்து மதுபான கடையில் அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சூப்பரா இருக்கும். ஏன் இது அரசுக்கு தெரியாதா? நான் கட்சியை பத்தி பேசுறேன், அரசை பத்தி பேசுறேன், மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுறேன். இல்லை எவ்வளவு வழியா இருக்கு பாருங்க. 600 கோடின்னு பெருமை பேசுறீங்க. எல்லா எளிய மக்கள் கண்ணீர், அவங்க வேதனை, அவங்களுடைய நிம்மதியின்மை தான் உங்களுடைய வருமானம். மக்களுக்கு தான் அரசு. அரசுக்காக மக்கள் இல்லை, மக்கள் நலனுக்காக தான் அரசு. இதையே மறந்துடுறோம். மது விலக்குத்துறை அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்குது, ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. நான் அது எந்த அரசு அமைச்சாலும் சொல்றேன், எந்த கட்சி ஆட்சி அமைச்சாலும் சொல்றேன். மது விலக்கு அப்படின்னு என்னது? மதுவிலிருந்து படிப்படியாக அதை குறைக்கணும், அதை மூடுறதுக்கான வழி செய்யணும். அதான் இது. எந்த சுயேட்சைங்கிறது கேட்டால் நான் அதை பேசுகிறேன், இதை பேசுகிறேன், எவனும் எதையும் பேசலை. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதை மாற்றுக்கிறது கிடையாது. அதை திருத்த தான் சட்டம் தேவை, அதை மாற்ற தான் சட்டம் வேணும், அதை தடுக்க தான் சட்டம் வேணும். எத்தனை போலீஸ் தூக்கலாம் மலைறான்? போலீஸ்க்கு அடி, எவ்வளோ அடி. போதையில் யாருன்னா சரின்னு தெரியல. டாக்டர் பயப்படுறான், நர்ஸுங்க பயப்படுறாங்க. இந்த 2 நாள் கடைய முடியிருந்தா எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். நிம்மதியாக தான் ஊருக்கு வரான். வருஷம் ஃபுல்லாக உழைச்சிட்டு எங்கே ஊருக்கு வரான். இந்த போதைப்படுத்துகிற பாடு நாசமாக போயிடுது. இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. எப்போ இந்த நிலை மாறும்? நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் பேச வரல. யாருக்கு இந்த சிந்தனை இருக்குது? மதுபான கடை மூலம் மட்டும்தான் வருவாய் வருதா? அப்படிதான் சம்பாதிக்க முடியுமா? அதுக்கு விபச்சார விடுதி கூட நடத்தலாம், இன்னும் கூடுதல் வருமானம் வரும். இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இழுக்கான ஒரு நிலையாக இருக்குது. கண் தூங்காமல் அவன் அவதிப்படுறான். நைட் ரவுண்ட்ஸ் அடிக்கிறான் போலீஸ்காரன், டாக்டர்ஸுங்க, நர்ஸ் இருக்காங்க, இரவு பகல் டிரைவர் வண்டி ஓட்டுறான். இது எல்லாருடைய நிம்மதியும் ஒரே ஒரு போதை கெடுத்தது. அந்த போதையை தடுக்கவே முடியாதா யாராலையுமே? என்னையா போங்கய்யா நீங்களும் உங்கள் சட்டமும்.